பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ அரசி கோவமும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ குமார் இருந்துட்டு, அரசி என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு வாங்க. இங்க பார், எனக்கு போட்டுக்க ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. இப்போ கடை கூட்டிகிட்டு போயிட்டு நீ எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். நான் எதுக்காக வாங்கி கொடுக்கணும், என்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்ட்டு குமார் ரொம்ப கோவமாக அரசிக்கிட்ட சண்டை போகிறாங்க. என் கழுத்தில் தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே என் புருஷன், நீங்கள் தானே வாங்கி கொடுக்கணுன்றாங்க. இப்போ மட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ட்டு அரசி ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. குமார் இவளோட பெரும் தலைவலியாக போச்சு, நம்மளை இந்த அளவுக்கு படுத்தி எடுக்கிறாளே, இவளை ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு குமார் கோவமாக இருக்காங்க. பா போகலாம் அப்படின்னு கோவமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீ எடுத்துட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு இங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அங்கவே அரசியை விட்டுட்டு குமார் வீட்டுக்கு வந்துடுவாங்க. டே என்னடா அவன் கூட போனேன், இப்போ தனியாக வர. அப்பா அவன் கூட போனோம் தான், ஆனால் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. இப்போ கையில் காசு இல்லாமல் அவள் திருன்னு முடிப்பா, அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க போகிறாப்பா அவள். அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படுவோம். டே இதெல்லாம் நடக்கிறோமா? அப்பா கண்டிப்பாக நடக்கும், ஏன் பண்ணி இப்படி நினைக்கிறீங்கன்றாங்க. நம்மளை அவள் எப்படிலாம் அசிங்கப்படுத்திருக்கா, அவள் அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. மேடம் கார்டு மேடம்ன்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு கார்டு கொடுப்பாங்க. அதில் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அது குமாருக்கு மெசேஜ் வருது. அதை பார்த்து குமார் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அப்பான்றாங்க. டே என்னடா ஆச்சு? அப்பா அவ என்னுடைய கார்டு நம்பரை போட்டு இது மாதிரி பண்ணிட்டாப்பான்னு ஷாக் ஆகுறாங்க. உடனே கடைக்கிட்ட போயிட்டு என்னுடைய நம்பர் உனக்கு எப்படி தெரியும், இது மாதிரி கார்டோட பின் நம்பர் யாராச்சும் முட்டாள் போன்லயே வைப்பாங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு குமாருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதோட இந்த பிரேமவும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.